இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதா? இந்த கிளாஸுக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல இன்விசிபிளாக ஒரு சீக்ரெட் ரூம் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த இன்விசிபிள் சீக்ரெட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மிரரை யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம்னு பார்த்தேன், அப்படியே பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கா, அதனால் எதுக்கே உள்ள அந்த செடியோட படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிரரில் வந்து விழுவும். அந்த அளவுக்கு இன்விசிபிளாக இருக்குமானாங்களும் தெரியல. அதனால் நம்ம இந்த இடத்துல இப்போ ரெடி பண்ண போகிறது கிடையாது. அடுத்த இடத்த வந்து பார்ப்போம். அடுத்தது அந்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம்னா பார்க்குறது செம்ம இன்விசிபிளாக இருக்கும். பட் இந்த இடத்துல ரெடி பண்ண என்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நம்ம இந்த இடத்துக்கு நேரம் மிரர் கஷ்டமாக வச்சு பார்த்தீங்களா, அந்த கீழே உள்ள படியோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிரரில் வந்து விழுவும். பார்க்க நல்லா இன்விசிபிளாக இருக்கும். பட் நம்ம உள்ளே இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல ரெடி பண்ண கிடையாது. அடுத்த இடத்த வந்து பார்ப்போம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் இந்த கார்னர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து இப்படி வந்துடும். அந்த சைடு உள்ள சவர் இந்த சைடு உள்ள சவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிரரில் வந்து விழுவும். பார்க்க கொஞ்சம் இன்விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த இடத்துல ரெடி பண்ண போகிறோம். வீடு வேலை ஆகிட்டு இருக்கு அப்படின்றனால மேலே சென்ட்ரிங் தேவையான அந்த மரப்பாலையெல்லாம் கிடக்கு. அந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. இனி நம்ம ரூமுக்கான அந்த ஃப்ரேம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே உள்ள திங்ஸ்லாம் மேலே வந்து கொண்டு வரணும். எடுத்துக்கு வந்துடுவோம். திங்ஸ் எல்லாத்தையும் மேலே எடுத்துக்க போயாச்சு. பட் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்போ வேலை பார்க்க முடியாதுங்க. அதனால் ஈவினிங் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த சீக்ரெட் ரூம்பை நம்ம 4x 4 அப்படிங்கிற சைஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த செவத்தோட கார்னரில் இருந்து இந்த சைடுக்கு 4 அடியும் அதே போல் இந்த சைடுக்கு 4 அடிக்கே மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக 4 அடி நீளத்துக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு அதிலிருந்து பேஸுக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிற அளந்துட்டு அதே நீளத்தில் ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த இடத்துக்கு நான் சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம். இனி இந்த சைடை செவத்து கூட லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை நம்ம 4 அடி நீள ஸ்கொயர் பேப்பரில் சேர்த்து வெல்ட் அடிச்சிருந்துருக்கலாம். பட் அதை மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம். அதனால் இப்போ ஒரு எல் ஷேப்பில் ஸ்கொயர் பேப்பர் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை கூட சேர்த்து வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம செவத்து கூட லாக் பண்ணியாச்சு. இதை கலெக்டர்னா கூட இப்படி கழட்டிக்கிடலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஸ்கொயர் பேப்பர் வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கும் செவத்து கூட சேர்த்து லாக் ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு 4x 4 அப்படின்ற நம்ம ரூமுக்கான அளவு வந்து கொண்டு வந்துட்டோம். இனி இதை குறிக்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்கொயர் பேப்பர், அதுக்கப்புறம் டோர் வந்து ரெடி பண்ண வந்து இருக்குது. அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் டோருக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃப்ரேம் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஸ்கொயர் பேப்பர் கூட சேர்த்து வெல்ட் அடிக்கணும்னா அந்த டோர் கீழ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டோர் கீழ் யூஸ் பண்ணோம்னா நம்ம இதுக்கு மேலே கிளாஸ் ஓட்டும் போது கொஞ்சம் சிரமமாயிருங்க. அதனால இந்த டோர் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லாக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை ஸ்கொயர் பேப்பர் கூட சேர்த்து அப்படியே லாக் பண்ணிக்கிடுவோம். இனி நம்ம ரெடி பண்ண இந்த செட்டப்பை எவ்வளோ தான் ஆட்டினாலும் இத்தி கூட சேர்க்கலங்க, கரெக்டாக செட் ஆயிருச்சு. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம ரூமுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்தோம். இனி இது இன்விசிபிள் லுக்கை கொடுக்கணும் அப்படின்றனால இதுக்கு மேலே மிரர் வந்து ஒட்ட போகிறோம். அந்த மிரர் நம்ம இதுக்கு தேவையான அளவில் போய் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகே, கிளாஸை கட் பண்ணி கடையிலேருந்து வீட்டுக்கு எப்படியும் சேஃப்டி எடுத்துக்கு வந்தாச்சு. இனி இங்கேருந்து மாடிக்கு எடுத்துக்கு போனால் நமக்கு ரிஸ்க்கு. ஏன்னா 3 mm வந்து எடுத்துருக்கிறோம். ரொம்ப மெலிசாக வந்து இருக்குது. லைட்டாக மிஸ்டேக் பண்ணாலும் சில்லில் உடஞ்சி போயிடும். ஃபஸ்ட் நம்ம இதுக்கு மேலே அந்த 4x 4 டாப் கிளாஸ் தான் ஒட்ட போகிறோம். அதுக்கு நம்ம சிலிக்கன் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை மேலே தூக்கி வச்சுருவோம். ஒரு 4 கார்னருக்கு வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே வடிவேலு கதையை ஆக்கிறாமையா. புடி 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 விட்டுற என்னெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. பாத்தியா நீ கிளாஸ் அந்த காரணம் தட்டிராமையா. மணிமார் வரான்னு பாடுறா. நீ ஏறுற பாத்தியா அது கிளாஸ் காரணம் தட்ட போதியா? எனக்கு தெரியும்ல, நான் தூக்கிட்டு தானே வரேன். பார்த்து 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 இங்கே உள்ள தட்டிராமையா. பாத்தியா இப்பதான் சேஃப்டி முக்கியம். அப்படி என்னையா? சூரிய ஒளி குத்துது கண்ணுல. நீ என்னையா? ஓகேங்க, ஒரு கிளாஸ் வந்து சக்ஸஸாக மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இதுக்குள்ளே வந்து போக முடியல, அந்த மாதிரி அனத்துது கண்ணில் ஒளி வந்து குத்துது சூரிய ஒளி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த சைடில் வந்து கிளாஸ் வந்து ஒட்ட போகிறோம். அதானே எதுவும் பண்ணிடாம பெட்டி போட்டு கொத்து அப்ரெண்டிஸ் அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. போட்ட சிலிக்கான் பேஸ்ட் காயிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து போட்டிருந்தோம். இந்த டேப்பை பிச்சா தான் இந்த கிளாஸ் கீழே விழுவுதுன்னு தெரியும். அவ்வளோதாங்க, டேப்பை பிச்சுமே நம்ம கிளாஸ் வந்து எந்த ஒரு ஷேக்கிங் வந்து இல்லை, நீட்டாக வந்து நிற்கிது, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோரை வந்து சாத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் பைப் வந்து கொஞ்சம் துருவு அப்படியே அசிங்கமாக இருக்குது. அது என்ன பண்ணுறோம்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுக்கிடுவோம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த கிளாஸ்லாம் ஒட்டினோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒட்டிட்டோம். பட் இந்த டோரை இப்போ தூக்கி மாட்டுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கரெக்டாக மாட்டணும், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் உள்ளே உள்ள கிளாஸையும் உடச்சி விட்டுரும். அவ்வளோதாங்க. ஓகே, கரெக்டாக செட் ஆகிடுச்சுங்க. வாவ், ஓரளவு இன்யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கிட்டே இருந்து பார்த்தா நம்ம பேச வந்து அந்த மிரரில் தெரியுதுல, அதனால் அந்தளவுக்கு தெரில. இப்போ என்ன பண்ணணும், லாங்கில் போய் நம்ம பார்த்தா தான் அந்த இன்விசிபிள் நமக்கு வந்து தெரியும். அப்படியே லாங் வந்து போயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ண இன்விசிபிள் ரூம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி கேப்பில் வந்து நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி குழப்பமாக இருக்குங்க. நல்லா இன்விசிபிளாக இருக்குது. இந்த லாங்கிலே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து நான் போக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. நான் ஓரளவு கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் அதில் விழுந்ததுக்கப்புறம் தான் ஓரளவு இது மிரர் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இன்னும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம லாங் போக இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இதுவே நம்ம வேறு கலரில் ஏதோ ஒரு ரூம் ரெடி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த கலர் வந்து நம்ம லாங்லேயே பார்த்தாலும் தெரியும். பட் இது மிரர் அப்படின்றனால நம்ம லாங் போயிட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது தெரியாதுங்க. இப்போ நான் வந்து சுற்றியாக ஒரு சின்ன சின்ன கிளிப் வந்து எடுத்துருக்கிறேன், அதை வந்து பார்த்து வந்துருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நான் பைய கேமரா அந்த கார்னர் கொண்டு போகும்போது உள்ளே அந்த 2 செவர் மெர்ஜ் ஆகி ஒரு டிரான்ஸ்பரண்ட் அந்த இடத்துல கிளாஸ் வச்சிருக்க மாதிரி நமக்கு ஒரு இலியூஷன் லுக் வந்து கொடுக்கும் பாருங்க. அப்படியே நான் கேமராவை கீழே கொண்டு போகும்போது பயங்கரமான இன்விசிபிள் லுக் வந்து கொடுக்குது பாருங்களேன். டிரான்ஸ்பரண்டாக ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறோம், அந்த பக்கம் செவர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. அதுவே இடையில ஒரு ஆள் இருந்தாலுமே நமக்கு வெளில வந்து தெரியாது. இந்த ஒரு டாப் வியூலாம் பார்த்தோன்னே நான் அசந்து போய்த்தேங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஓகே, வீடியோ கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 2 கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த டாப்லையும் எடுத்த பார்த்தீங்களா, அந்த கிளிப் ஏதோ டிரான்ஸ்பரண்டாக பிஸ்டாங் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உள்ள ஆள் இருக்கே தெரியாது. அதே போல் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு வீடியோ கிளிப்பு, அது வந்து இந்த கார்னரை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுனால அந்த 2 செவரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்னர் உள்ள மெரிச்சாகிறதுனால ஏதோ செவர் மெரிச்சாகுது, டிரான்ஸ்பரண்டாக கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்க, நான் உள்ளே வந்து போயிடுறேன். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் உள்ள ஒரு ஆள் இருக்கிறது வெளில தெரியாதுங்க. இதுவே நம்ம லாங் போக வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஆயிரும், இந்த கிளாஸ் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். பட் நம்ம மாடியில் இருக்கிறனால லாங்கெலாம் போக முடியாது. இந்த டோரை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்து போயிடுவோம். அவ்வளோதாங்க, டோர் கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுதா? இந்த கிளாஸுக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிரான்ஸ்பரண்டாக கிளாஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நான் ஒரு சீக்ரெட் ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். பட் வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே ஓரளவு நல்லா தாங்க இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல, கதைன்னு இருக்குது. அப்படியே வெளில வந்துடுவோம். வாவ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளில வந்தோன்னே உங்களுக்கு நான் இதுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். பட் இதை ஓப்பன் பண்ணால் அப்படியே தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு ரூம் தான் அப்படின்னு. எப்போ இந்த ஹவுஸு ரூம் இது மாதிரி ரெடி பண்ணுறோமோ அப்போ தாங்க மழை வரும். இப்போ தான் ரெடி பண்ணி உள்ளே போய் என்ன இருக்குது அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே உள்ளே நனைஞ்சது என்னங்க தெரியலை. ஏன்னா இந்த டோர் இருக்குல்ல, இந்த டோரில் இந்த இடத்துல ஹெச்எஸ் வந்து லைட்டாக கேப்பாக வந்திருக்கு. இந்த பாருங்களேன், அந்த இடத்துல கேப்பு, சாரி அந்த சைடில் கேப்பு வந்துருக்கு. ஆஹா, மழை ஓவர் ஆயிடுச்சுங்க. அப்பா, அது எப்படின்னு தெரியல. நம்ம அந்த வீடு இந்த ரூம் இது ரெடி பண்ணும்போது தான் மழை வருது. கொஞ்சம் நேரம் இன்விசிபிள் ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றிலும் சகதியை அடித்து இது கிளாஸ் அப்படின்ற மாதிரி காட்டி கொடுத்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சகதி தான். நீ இதை உட்காந்து ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும். நான் வந்து மாடிக்கு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிடுவேன். அப்போ உள்ள அந்த மைக்கில் நான் ஒளிஞ்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து நான் இங்கே ஒளிஞ்சு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், நான் போகிறேன். ஓகே, நம்ம சீக்கிரட் ரூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நீ சிவால் அப்படி வர சொல்லிடுவோம். சிவாடி வாடாடி, சிவா வாடாடி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நடின்னு தான் சொன்னா, அருமையாக நடிக்கிறானையா. இப்போ தாங்க ஒரு மழை இருந்துச்சு, அதுக்காட்டிலும் மறுமழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம ரூமுக்குள்ளே போய்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா பேஞ்ச மழையில் ஃபஸ்ட்டு உள்ளே சாமத்தை காமிக்கிறோம். இல்லை தண்ணி தாங்க உள்ளே போயிருங்க பாருங்களேன். உள்ளே துணி விரிச்சு வச்சுருந்தா அந்த துணியெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஓகே, அப்படி உள்ளே பேச. வாடா பார்த்து வாடா. ஆனால் ஒரு சைடு ஃபுல்லாக நனையலைங்க, ஒரு சைடு மட்டும் தான் நனைஞ்சிருக்கு. அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கேப் இருக்குன்னு சொன்னல, அந்த கேப் மட்டும் நனைஞ்சிருக்கு.
உட்கார்றா. நான் கூட உட்காந்த மேலே அந்த தலை இடிக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்லா ஜம்முன்னு கூட உட்காரலாம். கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம ரூமுக்குள்ளே என்னென்ன பண்ணிக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நைட் ஆனால் ஒரு எல்இடி ஒயிட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போயே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் சுற்றி நேரம் சுத்தமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா குறுகலான பிளேஸில் உள்ளே இருக்க முடியாது. அதனால இந்த மிஸ்டர் கூலர் ஃபேன் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துருக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் போட்டால் தான் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். ஃபஸ்ட் நம்ம எல்இடி லைட்டை வந்து ஆன் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, சுற்றி வர அழகாக எறிகிறாப்புல கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் லைட் ஆன் பண்ணிடுவோம். அதை ஆன் பண்ணால் தான் உள்ளே கொஞ்சம் ஃப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, அருமையாக ஃப்ரைட் ஆகிடுச்சா. பட்டு பின் சைடில் வந்து வச்சுருக்கேன் ஒயிட் லைட்டு. வேர்த்து ஊற்றுதுங்க. இதுக்கு மேலே ஃபேன் ஆன் பண்ணால் தான் உள்ளே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. மிஸ்ட்டு கூலர் 1 2 3 அவ்வளோதாங்க. அப்பா, உள்ளே அந்த வெக்கியாக இருந்துச்சுல்ல, இங்கேருந்து அந்த மிஸ்ட்டு வர்றது ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. உனக்குடா இங்கே என்ட்ரன்ஸில் வச்சுருவோம். ஓகே தானே? சிலுன்னு இருக்குங்க. இதுவே நம்மகிட்ட பெரிய ஃபேன் இருந்துச்சுன்னா உள்ளே வைக்க வந்து கஷ்டம். இதுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை கம்ஃபர்டபுளாக உள்ளே இருக்க முடியாது. சின்ன ஃபேனாக இருந்தாலுமே நமக்கு வந்து உள்ளே டக்குன்னு கூலிங் ஆக்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, பயப்படாமல் டோரை வந்து சாத்தலாம். அப்படியே சாத்திட்டு உள்ளே சமைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய சீக்ரெட் ரூமில். பாய் பாய். ஓகேங்க, நம்ம ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ பாருங்கள், புகை தள்ளிக்கிட்டு இருக்காது பாட்டில் ஃபேனில். இப்போ என்ன பண்ணுறோம்னா, சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேகி சமைப்போமா சிவா? சமைப்போம். ஓகேங்க, ஸ்டவ் ஆன் ஆயிடுச்சு. அப்படியே வச்சுட்டு சவுண்டு கேட்கும் அப்படிங்க. தண்ணி வந்து ஒரு காயறதுக்கு எப்படியும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். தண்ணி அப்படியே காஞ்சிடட்டும். நம்ம கதவை சாத்தோடனே மிஸ்டர் கூலிங் போயுமே கொஞ்சம் வைக்காதாங்க இருக்கு, இருக்குது. அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சிடும். ஓகே, ஒரு சைடு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு சைடு தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு சீக்ரெட் ரூமுக்குள்ளே வந்து இருந்துகிட்டு இருக்கோம் 2 பேரும். சரியா போகிறேன், ஏன்டா நீ குனிக்கு வந்துடல? ஓகேவா? ஓகே ஓகே. இந்த ஒரு மேகி, அடுத்ததான் ஒரு மேகி. வாவ், தண்ணி அருமையாக காஞ்சிருச்சுங்க. ரொம்ப நேரம் தேவையில்லை, டக்குன்னு அது போட்ட தண்ணி காயுது. அந்த மசாலா எடுத்துடுறாங்க, மசாலா எடுத்து தண்ணியில் போட்டுறாங்க. மசாலா உள்ளே இருக்கு மாதிரி அப்படியே முழுசாக போட்டுருவோமா? ஓகே, அப்படி அறிவு அப்படியே கிடக்கட்டும். ஸ்கூலில் வந்து கொட்டி விட்டு நல்லா இருக்கு. இங்கிட்டு வெள்ளை அடிக்குது, இங்கிட்டு நல்லா இருக்கும். குளிச்சா கூட இந்த அளவுக்கு நடையாதுங்க, அந்த அளவுக்கு நடைஞ்சிருச்சு. ரீசன் என்னன்னா, உள்ள கொஞ்சம் ஹீட் ஆகுதுல்ல. நம்ம ஸ்டவ் வந்து உள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதோட ஹீட்டுமே உள்ளதான் அப்படியே நிற்கும். அதனால இந்த அளவுக்கு இருக்குது. ஐயோ பாப்பா, மேகி நல்லா வந்துருச்சு. பொடியை போட்டு நீ கிண்டிட்டு வெளியாச்சும் போய் உட்காந்து சாப்பிடுவேன். உள்ள உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு வேறு. போடுறேன் சிவா, நான் கிண்டி விட்றேன். ஓகே ஓகே, இன்னொரு பொடி எடுத்து போட்டு. ஓகே, இதை கிண்டிடுவோம். பிடிச்சிருச்சுடா. போயிட்டு இந்த பக்கம் கிடக்கு எடுத்து போடுறான். இதை சாப்பிட்றதாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளில உட்காந்து சாப்பிட்டு வருவாங்க. இதுக்குள்ளே இருந்தோம்னா அவ்வளோ தான் ரிப்ரெஸாக இருக்குது. ஒரு மாதிரியா இருக்கா? எடுத்து ஊற்றுது. நமக்கு ஃபேன் வச்சுமே இந்த மாதிரியா இருக்குதுப்பா. ஓகே, டோர் லாக் ஆகிடுச்சுடா. இதை எங்கே ஓப்பன் பண்ணுறது? அவ்வளோதான்டா. இன்னமும் விண்வெளிக்கு போய்த்து வந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வெளில வர்றதுக்கு. அப்பா, என்ன தான் இருந்தாலும் இயற்கையாக வெளில வர காத்தே அருமைங்க. சே, சட்டை நனைஞ்சிருச்சு. வெளில வாடா. நானாச்சும் பரவாயில்ல, நம்மளை நம்பி ஒரு ஆள் உள்ள வந்து உட்காந்து
இன்னொன்று என்னன்னா எனக்கு தான் ரொம்ப வேர்த்துருக்கு, அவனுக்கு கூட அவ்வளோதான் வேர்க்கலை. எப்படி வேர்த்துருக்கானடா? ஆமாம், அவனுக்கு குளிச்சுட்டாங்க அவனை. ஸோ சரி அப்பா, மேகியாச்சும் வெளில உட்காந்து சாப்பிட்ருவாங்க. இதுக்குள்ளே சாப்பிட்டோம்னா சோலி முடிஞ்சிடும். அருமையாக இருக்குங்க. லைட்டாக சின்ன சின்ன தூத்தல் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த தூத்தலில் ஈவினிங் டயத்தில் அப்படி ஒரு மேகி சூடாக மிகச்சிறப்பு. இப்போ நீங்கள் பார்க்குறது நைட் வியூ. அந்த ரூமுக்குள்ளே நான் போகும்போது அப்படியே மேஜிக்காக மறையிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருப்போம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறந்தாமல் கமெண்ட் பாக்ஸை தட்டி விட்ருங்க. ஓகேங்க, இன்விசிபிளாக ஒரு சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளான். அதேமாதிரி சக்ஸஸாக ரெடி பண்ணியாச்சு. பட் உள்ளே இருக்கிறதா கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து இருக்குது. அது வந்து நார்மலாக இருக்கானே இருந்துடலாம். பட் சமைக்கிற மாதிரி ஐடியா வந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குளிக்கிற நிலைமை வந்து வந்துடும். ஏன்னா அந்த சமைக்கிற ஸ்டவ் வந்து அதோட ஹீட்டுமே உள்ளே வந்து ஒரே சின்ன ரூம் தானே, அதுக்குள்ளே அப்படியே ஹீட் ஆகி பயங்கர வேர்க்க ஆரம்பிச்சிருது. உள்ளே ஒரு ஏர் கூலர் வச்சோம்னா அதேமாதிரி நம்ம வந்து சரி பண்ணிடலாம். செத்த நேரம் இருந்ததுக்கே இந்த மாதிரி நிலைமை வந்து ஆயிடுச்சு. ஒரு 24 ஹவர்ஸாக இதுக்குள்ளே வந்து இருந்தோம்னா சோலி வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஐடியா எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 20K லைக்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு ஒப்பீனியன் மட்டும் கமெண்ட் சர்டிஃபிகேட் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.